ஹாய். இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு குட்டி ஸ்டோரி. ஆக்சுவலா என்னோட தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் ட்ரேட் பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க, "அ இது எப்படி பண்றீங்க? லைக் என்னம்மா ப்ராஃபிட்ஸ் கிடைக்குது?" அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் அவங்ககிட்ட திரும்ப கேட்டேன், "அ உங்களுக்கு என்ன உனக்கு என்ன சேலரி கிடைக்கும் மந்த்லின்னு?" கேட்டேன். அப்ப அவ என்ன சொன்னான்னா, 31,000 சேலரி எனக்கு கிடைக்குது அப்படின்னா. ஓகே. நான் அப்ப என்ன சொன்னேன்னா, "அ ஓகே நான் உனக்கு ஈவினிங் வந்து ரிசல்ட் காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். சரியா? அ ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம வந்து Zerodhaல நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஓகே. மார்னிங் இதுதான் என்னோட ட்ரேட்ஸ். மார்னிங் 10:06க்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ட்ரேட். ஸோ நியர்லி 33 ட்ரேட்ஸ் கிட்ட எடுத்திருந்தேன். அதில் 2, 3 ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு. ஓகேயா? இன்னைக்கு ஈவினிங் நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இது நமக்கு இன்னைக்கு ஈவினிங் கிடைச்ச ப்ராஃபிட். ஓகே. இது வந்து நான் வந்து அ பெரிய அமௌண்ட் எதுவும் இந்த அக்கவுண்ட்ல நான் வைக்கிறதில்ல. ஒரு 98,000 கிட்ட தான் இந்த அக்கவுண்ட்ல இருந்துச்சு. ஸோ இதுதான் 98,225 தான் ஓப்பனிங் பேலன்ஸே இருந்துச்சு. ஓகே. இன்னைக்கு நம்ம ட்ரேட்ல நமக்கு கிடைச்சது வந்து அமௌண்ட் இந்த இந்த அமௌண்ட். ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அ என்னோட தங்கச்சி வந்து ஒர்க் பண்றது ஒரு கார்ப்பரேட் கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ₹31,000 சேலரி வாங்குறதுக்கு 1 மந்த் ஒர்க் பண்ணணும். ஓகே. இது வந்து நம்ம மார்னிங் 10:00லேருந்து அ அரவுண்ட் 3:00 வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். இதில கிடைச்ச ப்ராஃபிட் தான் இவ்வளோ. ஓகே. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அ அமௌண்ட் வந்து மேட்டர் கிடையாது. நம்ம எப்படி ட்ரேட் பண்றோம், எப்படி பொசிஷன்ஸ கரெக்ட்டா எடுக்கிறோம், அத நம்ம எப்படி அச்சீவ் பண்றோம், அதுதான் பெரிய விஷயம். ஓகே. எல்லாருக்கும் ட்ரேட் பண்றது ஈஸி தான். இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ் எதுவுமே கிடையாது. நெறைய மென்டார்ஸ் இருக்காங்க ஆன்லைன்ல. ட்ரேட பார்த்து கத்துக்கோங்க. ஓகே.